ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, என் சொத்துக்கள் எல்லாம் போய்விட்டது. இனி நான் என்ன செய்வேன்? அடுத்து ஏதாவது வியாபாரம் செய்ய வேண்டுமென்றால் முதலீடு தேவைப்படும். எதை வைத்து நான் முதலீடு செய்ய என்று கலங்குகிறாய்? யாரிடமும் இல்லாத மிகப்பெரிய சொத்து உன்னிடம் இருக்கிறது. அதை வைத்து நீ இழந்ததற்கும் மேலாக நீ சம்பாதிக்கலாம். என்ன சொத்து என்னிடம் இருக்கிறது? நான் தான் எல்லாம் இழந்து பிச்சைக்காரனை விட கேவலமான நிலையில் இருக்கிறேனே என்கிறாயா? அதுதான் இல்லை. உன் கையில் இருப்பது சாயி என்ற அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய மிகப்பெரிய புதையல். அந்த புதையலை நீ மிகவும் சரியான முறையில் கையாண்டால் உன் கஷ்டங்கள் எல்லாம் நொடிப்பொழுதில் தீர்ந்துவிடும். அதற்கு தேவை நீ சாயியிடம் காட்டப் போகிற அன்பு. அது மாறாத அன்பாக இருக்க வேண்டும். உறுதியான அன்பாக இருக்க வேண்டும். உன்னுடைய இன்ப காலங்களில் போற்றி சோதனை காலங்களில் தூற்றக்கூடிய அன்பாக இருக்கக்கூடாது. எப்போதும் உன் அன்பை சமநிலையில் காட்ட வேண்டும். ஐயா, நீதான் கதி, உன்னை தவிர வேறு கதி இல்லை என்று முழுமையான அன்பு பக்தியோடு என்னை நீ சரணாகதியடைய வேண்டும். அப்படி சரணாகதியடைந்த பிறகு உனக்கு எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் எனக்குள் இருக்கும் சாயி காப்பாற்றுவார், எல்லா கஷ்டங்களிலிருந்தும் என்னை விடுவிப்பார் என்ற நம்பிக்கையோடு வருவதை திடமோடு எதிர்கொள்ள வேண்டும். ஒரு தடவை என் பாதங்களில் இறக்கி வைத்த உன் மனதின் குப்பைகளை திரும்பவும் முன்னுள் ஏற்றிக்கொள்ளக்கூடாது. அதற்கு பதிலாக என்னோடு என் சாய் இருக்கிறார். என் நாடி நரம்பெங்கும் அவர் வியாபித்து இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் என்ன? இந்த பிரச்சனைகள் எல்லாம் கிட்ட போனால் மறைந்துவிடும். தூரத்திலிருந்து பார்க்கும்போது பனிமூட்டமாக இருக்கும். கிட்ட போனால் மறைந்துவிடும் போன்று மறைந்துவிடக்கூடியவை என்று தைரியத்தோடு இருக்க வேண்டும். இந்த உறுதியான மனநிலையோடு சாயி சாயி என்று உன் மனதிற்குள் ஜெபித்து வா. அப்போது உன் தந்தை உன் முன்னும் உனக்கு பின்னாலும் வருவதையும் உனக்கான பாதைகளை செம்மைப்படுத்துவதையும் நீ நிச்சயம் உணர்வாய். என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இத்தனை பிரச்சனை என்று நினைக்காதே. உனக்கு தகுதி உள்ளதால் மட்டுமே கடவுள் உன்னிடம் அந்த பிரச்சனைகளை கொடுக்கிறார். உன் இப்போதைய நிலை கண்டு துவளாதே, கலங்காதே, நம்பிக்கையை இழக்காதே. கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள். எப்பொழுதும் உன்னோடு உன் சாய் தேவா நான் இருப்பேன். உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து. பயம் புத்தியை மழுங்க வைத்துவிடும். நான் என்ன செய்தாலும் அது உன் நன்மைக்கு என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது. எதை எப்பொழுது செய்து தர வேண்டுமோ அதை அப்பொழுது நான் உனக்கு நிறைவேற்றி தருவேன். அந்த நம்பிக்கை உனக்கு முழுமையாக இருக்க வேண்டும். உனக்கு எதை செய்தால் உனக்கு நல்லதாக இருக்குமோ அதை மட்டும்தான் நான் உன்னிடத்தில் கொடுப்பேன். அதனால் என் மீது நம்பிக்கை வைத்து கொஞ்சம் பொறுமை காத்திரு. எல்லாம் நல்லதாகவே இருக்கும். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். உன் சாய் நான் இருக்க பயம் ஏன் உனக்கு?